பொம்பளையாவ உன்னை இப்படி அலக்கழிச்சிட்டு நம்ம இனியன் தம்பி மேலயும் பழிய தூக்கி போட்டிருக்கா. அவள நல்லாவே இருக்க மாட்டா. ஐயோ அண்ணி, வேண்டாம் அண்ணி, அவளை சபிக்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவ இப்பதான் கர்ப்பமா இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவ உனக்கு கெடுதல் மேல கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஆனா நீ அவ வயித்துல இருக்கிற புள்ள வரைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. நல்லவங்களா இருக்கலாம் ராசாத்தி, ஆனா ரொம்ப நல்லவங்களா மட்டும் இருக்கவே கூடாது. அப்புறம் அதுவே நமக்கு பிரச்சனை ஆயிடும். அவளை நீ இப்படி மன்னிச்சு விடுறதுனாலதான் அவ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளை எல்லாம் சும்மா விடக்கூடாது ராசாத்தி. நான் நேர்ல போய் என்ன எதுன்னு கேட்டு வந்தேன். அண்ணா இருங்கண்ணே, வேண்டாம். அவ செய்யற பாவத்துக்கு கடவுள் அவளுக்கு தண்டனை கொடுப்பாரு, நாம கொடுக்க தேவையில்ல. ஆனா மாமா மேல இப்படி அபாண்டமா பழிய சுமத்துறாளே, அதுதான் என்னால தாங்கிக்க முடியும். என்ன ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா மாமா, பிரச்சனையே உங்களை பத்தின விஷயம்தான். என்ன பத்தின விஷயமா? என்னது? மாமா, இந்த விஷயத்தை பத்தி சொன்னா நீங்க ரொம்ப ஆத்திரப்பட்டு ஏதாவது செஞ்சிருவீங்க. அதான் எனக்கு சொல்லவே பயமா இருக்கு. நீ முதல்ல விஷயத்த சொல்லு. நான் ஆத்திரப்படுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்னு பாப்போம். ஆ, இல்ல மாமா, சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். அப்பதான் நான் சொல்லுவேன். சத்தியெல்லாம் இருக்கிறா சாத்தி, முதல்ல என்னன்னு சொல்லு. இல்ல மாமா, நீங்க சத்தியம் பண்ணாதான் நான் சொல்லுவேன். சரி, சத்தியமா கோவப்பட்டோ ஆத்திரப்பட்டோ எதுவும் செய்ய மாட்டேன். சரி, இப்போ வச்சும் என்ன விஷயம்னு சொல்லு. அந்த கண்மணி உங்க மேல கொலை பழிய விட மோசமான பழிய சுமத்தி இருக்கா மாமா. பழி சுமத்திருக்காங்களா? ஏன் மேலையா? என்ன பழி? நம்ம ரோஜால, ஆமா சொல்லு. அது உங்க குழந்தையா. இதுல பழி என்ன இருக்கு? உண்மைதானே? ரோஜா நம்ம குழந்தை தானே? ஐயோ தம்பி, நீங்களும் ராசாத்தி மாதிரி எதுவும் தெரியாம இருக்காதீங்க. அவ என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா? அதாவது ரோஜா உங்களுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பான உறவுல பிறந்த குழந்தைன்னு சொல்லியிருக்கா. இது வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அவ கோவில்ல கிடைச்சா அனாதை குழந்தைன்னு சொல்லி நீங்களும் ராசாத்தையும் வளர்க்குறீங்களா அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிற அளவுக்கு அந்த கண்மணி பொருளை கிளப்பி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அத ராசாத்தி கிட்டே நேரடியா வந்து சொல்லி ராசாத்தியை அவமானப்படுத்திருக்கா தம்பி. சத்தி, இதை கேட்டுதான் நான் கோவமாயிடுவேன், ஏதாவது செஞ்சிடுவேன்னு பயந்து சத்தியம் வாங்கினியா? ஆமா மாமா. நல்ல காமெடி தான் போ. என்ன மாமா, நான் இவ்ளோ சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இப்படி சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? இதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மையே இல்லாத விஷயம். இந்த விஷயத்துக்கு போய் நான் ஏன் கோவப்படணும், ஆத்திரப்படணும்? இத பாரு, நீ சொன்னல அது வெறும் பொருளி தான், அதுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம மனசுக்கு உண்மை என்னன்னு தெரியும்ல, அது போதுமே. மாமா, அப்ப உங்களுக்கு கோவமே இல்லையா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு கோவம் வராது. இந்த விஷயத்தை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்காம அப்படியே விட்டுருவேன். இப்ப நான் கோவப்பட்டு அதுக்கு ஏதாவது செஞ்சேன்னு வைக்கேன், அந்த விஷயம் உண்மையாயிடும். அதனால இதை கண்டுக்காம விட்டாலே போதும், அதுவே தானா அடங்கிடும். நான் கூட நீங்க ரொம்ப கோவப்படுவீங்கன்னு நினைச்சிட்டேன் மாமா. நீங்க இவ்ளோ தூரம் இந்த விஷயத்தை பக்குவமா ஹேண்டில் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆமா தம்பி, நானும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீங்க பொறுமையா இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஊர் உலகம் எது வரைக்கும் பேசும்? ரோஜாவோட உண்மையான அப்பா அம்மா வர வரைக்கும் தானே. அவங்க வந்து ரோஜாவை கூட்டிட்டு போயிட்டா இது வீண் வதந்தின்னு அவங்களுக்கே புரிஞ்சு போயிடும்ல. இல்ல இருந்தாலும் கண்மணி ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு தான் தெரிய மாட்டேங்குது. அத நினைச்சாதான் கோவமா வருது. விடுங்க மாமா, அவங்க இப்படி ஏதாவது செஞ்சு நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில அவங்க தான் அதெல்லாம் அவமானப்பட போறாங்க.
உங்களை புருஷனை அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. இல்ல ராசாத்தி, உனக்கு புருஷனா இருக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஊரே என்னை பத்தி தப்பா பேசினாலும் ஒரு செகண்ட் அது உண்மையா இருக்குமோன்னு கூட நீ யோசிக்கல பாரு. அந்த அளவுக்கு நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்க. உண்மையிலேயே நான் தான் கொடுத்து வச்சவன். ஏன் தம்பி, இந்த தெரு விளக்கெல்லாம் சரியாவே எரிய மாட்டேங்குது இல்லப்பா, என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம்ல? அண்ணே, வீடியோ ஆஃபீஸில் இதை பற்றி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க இன்னும் லைட்டை அலாட் பண்ணலைங்க. அலாட் பண்ணி வந்துட்டா எல்லாத்தையும் மாற்றிடலாம். சரிப்பா சரி, என்னன்னு கொஞ்சம் அடிக்கடி ஞாபகப்படுத்து, இல்லைன்னா அதிகாரிங்க அவங்களுக்கு இருக்கிற வேலை பலுவில் மறந்துடுவாங்கப்பா. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். அடிக்காதீங்க. யாரு தெரியுமா? ஏன் தம்பி வண்டி நிறுத்திட்ட? அண்ணே, அங்கே பாருங்கண்ணே. வாசவி பாப்போம் என்னன்னு. அறிவு இல்ல, பொண்டாட்டி எப்படி போட்டு அடிக்கிற? ஐயா, நீங்களே கேளுங்க ஐயா. இந்த நியாயத்தை கட்டின பொண்டாட்டி குத்துக்கல்லு மாதிரி இருக்கும்போது இந்த ஆளு வேற ஒருத்தைய வச்சிருக்காயா. இது எந்த விதத்துல ஐயா நியாயம்? அத கேட்டதுக்குதான் இந்த ஆளு இப்படி போட்டு அடிக்கிறாயா. டேய், தப்பு பண்ணது இல்லாம இப்படி பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிய, வெக்கமல்ல உனக்கு? வெக்கமா தான் இருக்கு. ஆனா வெக்கம் எங்களை மாதிரி ஏழைக்கு மட்டும்தானா, இல்ல உங்களை மாதிரி பெரியவங்களுக்கும் உண்டா? டேய், என்ன வாய் நீளுது? வாய் நீளலையா, நியாயத்தை கேட்ட. என்னதான் இருந்தாலும் நீங்க பஞ்சாயத்து தலைவர். எங்களை கேள்வி கேட்க எல்லா ரைட்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஆனா நான் உன்னை கேட்ட கோச்சுக்கப்படாது. என்னடா கேட்க போற? இந்த மாதிரி சாதாரண ஆளு தப்பு செஞ்சாதான் கேப்பீங்களா, இல்ல யாரு தப்பு செஞ்சாலும் கேப்பீங்களா? சொல்லுங்கய்யா. டேய், என் தம்பி யாரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்பான்டா. அவனுக்கு பெரியவங்க சின்னவங்க இவங்க ஏழை பணக்காரன வித்தியாசம் கிடையாது. நியாயத்தை மட்டும்தான் கேட்பான். நியாயத்தை மட்டும்தான் உங்க தம்பி கேட்பாரா? ரொம்ப சந்தோஷம் ஐயா தலைவர. உங்க பையன் இனிய கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சு குழந்தைய பெத்து, அதே குழந்தைய யாரும் இல்லாத அனாத குழந்தைன்னு வீட்டுல வச்சு வளர்க்கறது நியாயமான்னு கேட்டேன். என்னைய பாக்குறீங்க? நான் என் பொண்டாட்டிய அடிக்கிறத நியாயம் கேக்குறீங்க? உங்க மருமக ராசாத்தியும் ஒரு பொண்ணு தானே. உங்க பையன் மூலமா நடந்த அநியாயத்தை நீங்க ஏன் தட்டி கேட்கல? இதுதான் நீங்க நியாயத்தை தட்டி கேட்கிற லட்சணமா? ஐயா, இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க தலைவரா. நீங்க தான் நியாய தர்மம் பார்த்து நீதி சொல்றத உங்க அண்ணன் சொல்றாருல. அப்போ உங்க பையன் இனிய செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? சொல்லுங்க தலைவரா. யோ, சும்மா இருக்க மாட்டியா? தண்ணிய போட்டு ஏன் இப்படி உளர்ற? நான் தண்ணிய போட்டாதாண்டி வளராம உண்மையை பேசுவேன். ஊரே பேசிக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாத மாதிரியே இருக்காங்களா? சொல்லுங்கய்யா. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இந்த ஆள் போதையில ஏதேதோ வளர்றாரு. இதெல்லாம் கண்டுக்காம நீங்க கிளம்புங்க ஐயா. நாட்டாம இன்னும் தீர்ப்பே சொல்லல, அதுக்குள்ள கிளம்ப சொல்றியா? ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்க கரெக்டா சொல்லுவீங்க, எல்லா தீர்ப்பையும் கரெக்டா சொல்லுவீங்கய்யா. சொல்லுங்கய்யா. டேய், எங்க பிள்ளைய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவன் சொக்க தங்கண்டா. அவன் மேல அநியாயமா பழிய போட்டா நாங்க நம்பிடுவோமா? யாரோ கிளப்பிட்டு வரைஞ்சிக்கு இனியே இன்னைக்கு பலிகடா ஆயிட்டான். அண்ணே,
இங்க பாருப்பா, நியாயங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். என் புள்ள நிஜமாவே தப்பு பண்ணியிருந்தானா கண்டிப்பா அவனையும் தட்டி கேட்பேன். ஆனா அதுக்காக நீ ரோட்ல பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. கட்டுன பொண்டாட்டியை நீ மரியாதை இல்லாம நடத்தின ஊர் தலைவருங்கிற முறையில நான் நியாயத்தை கேட்பேன். அப்படியே நீ அடங்கலைன்னு வச்சுக்க, போலீஸ் மூலமா குடும்ப வன்முறை சட்டத்துல உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஐயா அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க ஐயா. இப்ப நீங்க கண்டிச்சதுலயே இந்த ஆள் திருந்திடுவான்னு நினைக்கிறேன் ஐயா. ஏய், இனிமேலாவது ஒழுங்கா குடும்பம் நடத்த பாரு. இத பாருமா, இதுக்கு மேல இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா உடனே என்கிட்ட வந்து சொல்லு, இவனை நான் பாத்துக்கிறேன். ஏய் போட போடா. தலைவரே நீங்க சொன்னா கரெக்டா இருக்கு. நான் கேட்பேன். போடா சார், போடா. போடா விட்டு. ஏய், நவுரு. ரோட்ல சண்டை போடு. ஐயா நீ நீங்க போமா உள்ள. சரிங்க ஐயா. போடா. போ போ உள்ள போ. என் தம்பி, நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேணா பேசுங்கிற மாதிரி இனியன் பத்தி வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்களேப்பா. இதை இப்படியே விட்டுறக்கூடாது தம்பி. இதுக்கு நாம தான் முடிவு கட்டணும். ஆமண்ண. உங்க பையன் இனிய கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சு குழந்தைய பெத்து அதே குழந்தைய யாரும் இல்லாத அனாதை குழந்தைன்னு வீட்டுல வச்சு வளர்க்கறது நியாயமான்னு கேட்டேன். உங்க மருமக ராசாத்தியும் ஒரு பொண்ணு தானே? உங்க பையன் மூலமா நடந்த அநியாயத்தை நீங்க ஏன் தட்டி கேட்கல? என்னங்க உங்க முகமே சரியில்லை, என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? என்னங்க? இந்த ஊர் இவ்வளவு மோசமா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வெளியே போகவே பயமா இருக்கு. என்னங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு விரக்தியா பேசுற அளவுக்கு என்னங்க நடந்துச்சு? அதான் நான் சொல்றேம்மா. கார்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தோம். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, நம்ம இனியனை பத்தி ஊரே தப்பு தப்பா பேசுறதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியலங்க. அவன் அனாதை குழந்தைன்னு ரோஜாவை இறக்கப்பட்டு வளர்த்தா கடைசியில அது அவன் குழந்தைன்னு வாய் கூசாம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குதான் நான் அன்னைக்கே படிச்சு சொன்னேன், அந்த குழந்தைய ஆசிரமத்துல சேர்த்துடலான்னு. நீங்க தான் யாரும் கேட்கல. இப்ப பாருங்க, பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. இந்த ஊர்ல நம்மள பார்த்து கையெடுத்து கும்பிட்டவங்க எல்லாம் இப்ப கை நீட்டி நியாயம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீ அதுக்காக நம்மளை நம்பி இருக்கிற குழந்தைய அம்போன்னு எங்கேயாவது கொண்டு போய் விட சொல்றது சரியில்லையே. அது மட்டும் இல்ல, குழந்தைக்கும் ராசாத்திக்கும் 2 பேருக்கும் உள்ள பாசம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால தான் இந்த முடிவையும் எடுக்க முடியல.
ஏன் தம்பி, அந்த ராசாத்தி பாசத்துக்கு ஏன் புள்ள இனிய பழி ஏத்துக்கணுமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை தம்பி. ஆமாம் பாரி, நல்லா யோசிச்சு பார்த்தா மரதம் சொல்றதுதான் சரின்னு தோணுது. அந்த ரோஜா ஒன்றும் ராசாத்தி பெத்த குழந்தை இல்லையே, கோயில்ல கிடைச்சது அவ்வளவுதான். பிரச்சனைன்னு ஒன்றும் வராத வரைக்கும் அந்த குழந்தை அங்க இருக்கிறதுல தப்பு இல்லை. இப்பதான் அந்த குழந்தையால நிறைய பிரச்சனை வருது, அதனால அவளை ஆசிரமத்தில் சேர்க்கறது தான் எல்லாருக்கும் நல்லது. இப்பதாம்மா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது. அந்த ராசாத்தி நம்ம கிட்ட இருந்து குழந்தைய அடாவடியா பிரிச்சுட்டு போனால, அவகிட்டயும் அந்த குழந்தை இருக்க கூடாது. ஆமாண்டி, அவ அந்த குழந்தைய பிரிஞ்சு வாடணும், அதை இனியும் பார்த்து துடிக்கணும். அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா இதுக்கு அண்ணன் அண்ணியும் ஒத்துக்க மாட்டாங்கப்பா. அவங்க 2 பேரும் குழந்தை மேல உசிரா இருக்காங்க. அப்புறம் எப்படி ஆசிரமத்துல விட சம்மதிப்பாங்க? ஏய், சம்மதிக்கலன்னா என்ன? நாம தான் ஒத்துக்க வைக்கணும். அதுங்க சின்னஞ்சிறுசுங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? நாம தான் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அக்கா சொல்றது சரிதாங்க. அந்த குழந்தையால கெட்ட பேர் வரும்னா அத ஆசிரமத்துல சேர்க்கறதுல தப்பே இல்ல. இனியனும் ராசாத்தியும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். எனக்கு அது மட்டும் தாங்க முக்கியம். அப்பாடா, இன்னைக்காவது நான் சொன்ன விஷயத்துக்கு நீ சம்மதம் சொன்னியே, ரொம்ப சந்தோஷமாங்க. எல்லாரும் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் மட்டும் என்ன மறுத்தா பேச போறேன்? இனியே ராசாத்திக்கிட்ட கோயில்ல போய் இத பத்தி பேசலாம். ரொம்ப சந்தோஷம் பாரி. இந்த நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடணும்? வா, உடனே போய் பேசலாம். சரிண்ணா, சரி போலாம். வரமா. அத்தை, செம்ம பாயிண்ட் எடுத்து கொடுத்து பாரி மாமாவை சம்மதிக்க வச்சிட்டீங்க. நமக்கு கிடைக்காத அந்த குழந்தை ராசாத்திக்கும் கிடைக்க கூடாது, அப்படித்தானே அத்தை? கண்மணி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அந்த குட்டி பிசாசு அந்த வீட்டுல இருந்தா என் புள்ள இனிய மேல இன்னும் என்னென்ன பழி வருமோ அதை தடுக்க தான் போறேன். ஒரு பொய்ய 100 தடவை அழுத்தி சொன்னா அது உண்மை ஆயிடுங்கிறது இதாம்மா. இனியந்தான் அந்த குழந்தையோட அப்பா அப்பான்னு போய் சொல்லி உண்மையாவே இப்போ அவன் தான் அந்த குழந்தையோட அப்பா மாதிரி ஆயிட்டான். பாவம் அவன். அப்ப நேர்மைக்கெல்லாம் மதிப்பில்லைன்னு சொல்லு. நம்மள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நேர்மையா இருக்கிறவங்கள சும்மா விட்டுருவோமா? சான்ஸே இல்ல. மாமா, திடீர்னு பெரியத்த நம்மள பார்க்க வராங்கன்னா என்ன விஷயமா இருக்கும் மாமா? பாரி மாமாவும் எதுவும் சொல்லல. ஏதாவது நல்ல விஷயமா தானே இருக்கும். எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியல. ஹே ராசாத்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்துட போறாங்க. என்ன விஷயம் தெரிஞ்சிட போது, இரு. ராசாத்தி, இது வந்துட்டாங்க. அண்ணே, இங்க அங்க இருக்கா பாருங்க. இங்க போலாம் வாங்க. வாங்க மாமா. வாங்க பரிமா. அத்தை, நீங்க எங்களை பார்க்கணும்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஏய், நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வர சொல்லல. உன்னால எங்க குடும்ப மானமே போயிடும் போல இருக்கு. அத பத்தி பேசதான் வர சொன்னேன். குடும்பமானம் போற அளவுக்கு நான் என்ன அத்தை பண்ணேன்? நீ கூட்டிட்டு வந்து வளர்க்குறிய இந்த குட்டி பிசாசு, இத கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டு தொலை. அப்பதான் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும்.
என்ன பெரியமா சொல்றீங்க? இப்ப எதுக்கு ரோஜாவை தேவையில்லாம வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்றீங்க? அத நான் சொல்றேன்ப்பா. என்ன நடந்துச்சுன்னா, இல்லம்மா, இனியன் தம்பிக்கும் வேறொரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தொடர்பு இருந்துச்சாம். அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் இதான். இது ராசாத்திக்கு தெரியுமாமே. குடும்பமான போக கூடாதுன்னு புருஷனோட குழந்தைய தான் குழந்தைய நினைச்சு வளர்க்கறாளாம். உங்க பையன் இனிய கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சு குழந்தைய பெத்து அதே குழந்தைய யாரும் இல்லாத அனாதை குழந்தைன்னு வீட்டுல வச்சு வளர்க்கறது நியாயமான்னு கேட்டேன்.